பாலாஜி வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா நகரின் ஜவார் பேரவை தொகுதியில் 11,200 கோடி மதிப்பில் கிரீன்ஃபீல்ட் சர்வதேச விமான நிலையம் உத்தரப்பிரதேச அரசுடன் பொது தனியார் கூட்டு முயற்சியின் கீழ் சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்பட்டது. இந்த விமான நிலையம் கடந்த மார்ச் 28ஆம் தேதி என்று பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இது மக்கள் பயன்பாட்டுக்கு ஜூன் 15ஆம் தேதி என்று மக்கள் பயன்பாட்டுக்கு அன்று முதல் வந்தது. மக்கள் பயன்பாட்டுக்கு சரியாக இன்னும் 2 மாதம் கூட ஆகாத நிலையில் ஒரு மழை வெள்ளத்துக்கு அளவு கூட தாங்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு பேரவலத்தை இந்த விமான நிலையம் எதிர்கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. கனமழை நேற்று முன்தினம் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. கனமழை காரணமாக இந்த கிரீன்ஃபீல்ட் விமான நிலையம் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்திருந்தது. அங்கு விமான முனையத்தையும் வாகனங்கள் நிறுத்தும் இடத்தையும் இணைக்கும் பாதையில் தண்ணீர் தேங்கியது. இந்த காட்சிகள் இணையத்தில் வைரலான நிலையில் பல்வேறு விமர்சனங்கள் எதிர்கொண்ட நிலை அது ஏற்பட்டது. நெட்டிசன்கள் எல்லாம் கடுமையாக அது விமர்சனத்துக்கு உள்ளான நிலை அது ஏற்பட்டது. குறிப்பாக உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சரும் சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவருமான அகிலேஷ் யாதவ் இனி விமான நிலையத்தில் படகுகள் இயக்கப்படுமா என நையாண்டியாக கேள்வி எழுப்பினார். எங்கெல்லாம் பாஜக அரசு உள்ளதோ அங்கெல்லாம் பெரும் ஊழல் உள்ளது என்றும் விமர்சித்திருந்தார். அதாவது விமான நிலையம் என்பது விமானம் இயக்குவதற்காக தான் பயன்படுத்தப்படும். ஆனால் இந்த நொய்டா விமானத்தை பார்க்கும்போது அங்கு தண்ணீர் தேங்கியிருக்கும் நிலையை பார்க்கும்போது அங்கு கப்பல் படகுதான் இயக்கப்படுமா என்ற கேள்வியெல்லாம் நெட்டிசன்கள் எழுப்பி வருவதும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த விமான நிலையத்தினுடைய சிறப்பு பொறுத்தவரையில் அதிக சிறப்பு வாய்ந்த விமான நிலையமாக இது கட்டப்பட்டது. டெல்லியில் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தை துணையாக செயல்படும் வகையில் டெல்லி NCR பிராந்தியத்திற்கான 2வது சர்வதேச விமான நிலையமாக நொய்டா விமான நிலையம் உருவாக்கப்பட்டது. 11,200 கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 3,000 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் இது கட்டப்பட்டிருக்கிறது. இந்தியா ஒரு உலகளாவிய விமான போக்குவரத்து மையமாக உருவெடுக்கும் பயணத்தில் இந்த திறப்பு விழா ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமைகிறது என்று அதை திறந்து வைத்த போது பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டு பேசினார். இந்தியாவிலேயே செயல்படுத்தப்படக்கூடிய மிகப்பெரிய கிரீன்ஃபீல்ட் புதியதாக உருவாக்கப்படும் விமான நிலைய திட்டங்களில் நொய்டா விமான நிலையம் ஒன்றாகும் என்றெல்லாம் அதனுடைய சிறப்புகள் என்பது பட்டியல் போட்டு போகலாம். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக கட்டப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்தது. பிரதமர் நரேந்திர மோடியும் இந்த திறப்பு விழா தெரிவித்தார். 3,000 ஏக்கருக்கு அதிகமான பரப்பில் கட்டப்பட்டது. சர்வதேச விமான நிலையங்கள் இயக்கக்கூடிய சுமார் 4 கிலோமீட்டர் நீளமுள்ள ஓடுபாதை, இந்தியாவில் குறைந்த கார்பன் வெளியீட்டை கொண்ட LC3 சிமெண்டை பயன்படுத்தி கட்டப்பட்ட முதல் பெரிய உள்கட்டமைப்பு திட்டமாக இது பெருமையாக பேசப்பட்டது. ஆனால் மழை பெய்யும் போதுதான் அதனுடைய உண்மையான நிலவரம் என்ன என்பது உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது இந்த மழை என்று சொல்லலாம். நேற்று முன்தினம் பெய்த மழை காரணமாக விமான நிலையம் இந்த மழையை கூட எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு எந்த தரத்தில் இது கட்டப்பட்டது என்ற ஒரு விமர்சனத்தை கடுமையாக எதிர்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கனமழை காரணமாக கிரீன்ஃபீல்ட் விமான நிலையம் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்திருந்தது. அங்கு விமான முனையத்தையும் வாகனங்கள் நிறுத்தும் இடத்தையும் இணைக்கும் பாதையில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இதுதான் தற்போது அதிக அளவிலான பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது. அது விமான நிலையமா அல்லது படகுகள் நிறுத்தும் இடமா, படகு இயக்கப்படுமா அல்லது விமானம் இயக்கப்படுமா என்றெல்லாம் கூட கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றது. என்றால் 11,200 கோடி ரூபாய் மதிப்பில் இந்தியாவில் சிறப்பு வாய்ந்த விமான நிலையம் என்று சொல்லப்பட்ட போது முதலில் இவ்வளவு தொகை செலவிடுகிறார்கள் என்றால் அதில் முதலில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டியது அதனுடைய உறுதித்தன்மைதான். ஒரு விமான நிலையம் 11,000 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்து கட்டப்படும் போது அதனுடைய உறுதித்தன்மை தான் முதலில் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அதற்கு பிறகு உட்கட்டமைப்புகள், சிறப்பு வாய்ந்த சில அம்சங்கள், மற்ற விமான நிலையத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன கூடுதல் வசதி உள்ளது என்றெல்லாம் கூட அடுத்தது கட்டம் தான். முதல் கட்டம் என்பது ஒரு உறுதித்தன்மை, மழை பெய்யும் போது அல்லது பெரிய அளவிலான இயற்கை பேரிடர் ஏற்படும் போது எந்த அளவுக்கு தாங்குகிறது என்பது பொறுத்துதான் அதுக்கான செலவு செய்த தொகை என்பது அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஆனால் ஒரு மழைக்கே தாங்காத அளவுக்கு வெள்ளம் ஏற்படுகிறது, அங்கு மழை வெள்ளம் தண்ணீர் தேங்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது என்றால் அந்த வடிகால் கட்டமைப்பு எந்த அளவுக்கு மோசமாக அது கட்டப்பட்டிருக்கிறது என்பதுதான் இது வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அதை தான் பல்வேறு விமர்சனங்கள் எதிர்கொண்டு பல்வேறு நெட்டிசன்களும் அது விமானம் இயக்கக்கூடிய இடமா அல்லது படகு இயக்கக்கூடிய இடமா என்றெல்லாம் கேள்வி கேட்டு வருகிறார்கள். மார்ச் 28ஆம் தேதி என்றுதான் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். அப்போது அதனுடைய பெருமைகள் எல்லாம் பட்டியலிட்டு பேசினார். ஜூன் 15ஆம் தேதி முதல் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. மக்கள் பயன்பாட்டுக்கு 2 மாதம் கூட இன்னும் முழுமையாக முடிவடையவில்லை. மக்கள் பயன்பாடு வந்த பிறகு எதிர்கொள்ளக்கூடிய முதல் மழை அதுதான். அந்த முதல் மழைக்கு அது பெரிய அளவில் தாங்க முடியாத நிலை என்பதும் மழை வெள்ளம் தேங்கக்கூடிய நிலையில் அது காணப்படுவதும் 11,200 கோடி என்ன ஆனது என்ற கேள்விதான் எதிர்க்கட்சிகளும் சரி அதை பார்க்கக்கூடிய பொதுமக்களும் நெட்டிசன்களும் கேள்விகள் முன்வைத்து வருகிறார்கள். பாலாஜி.